இதெல்லாம் தேவராஜோடது. ஆமாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறப்பவே கோர்ட்டு கேஸ் ஆயிடுச்சு. ஆமாருங்க. அந்த சமயத்துல தான் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆமாருங்க. இப்ப கோர்ட்ல கேஸ் கிளியர் ஆகி கூட யாரும் காலி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்களா? அதான் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்ப சொல்லுங்கய்யா, சொல்லுங்க, எப்ப காலி பண்றேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்கயா. இவர் தாங்க லீடரு. லீடர், இது பாருங்க, நான் ஒட்டகம் மாதிரி யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன். என் வழியில நான் போவேன். எப்படி தெரியுமா? எப்படி? இப்போ ஒட்டகம் கூடாரத்துக்கு வந்துருச்சு. எல்லாரும் கூடாரத்தை விட்டுட்டு போயிடணும். ஒரு வாரத்துல காலி பண்ணிடணும். இல்லன்னா ஒட்டகத்துக்கு கோபம் வந்துடும். ரங்கா, அது ஜெமினி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. அந்த சின்ன பையனை பத்தி என்கிட்ட பேசாத. அவங்கிட்ட போய் சொல்லு, ரங்கா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டான்னு. என்ன பேச வேண்டியிருக்கு? நம்ம ஆளுங்களே வந்து மர்த்திட்டு போயிருக்கானுங்க. இனி டைரக்டா தூக்கிட வேண்டியதான். எப்ப பார்த்தாலும் தூக்கிடுறேன், போட்டு தள்ளிடுறேன்ட்டு. போட்டு தள்ளிட்ட செட்டில் ஆகிற மேட்டர் கிடையாது இது. முதல்ல நாம லீகலா ரொம்ப வீக்குங்கிற மேட்டர் மறந்துடாதீங்க. என்ன வக்கீல? ஆமா ஜெமினி, ரொம்ப வீக்கு. கேட்டீங்களா? அவன் பக்கா டாக்குமெண்ட்ஸோட இருக்கான். அதான் அவ்வளவு தைரியமா வந்திருக்கான். டேய், இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட வந்தானே அந்த பில்டர் பேர் என்ன? கோட்டையூர் கந்தசாமி. ரொம்ப கண்ணிங்கான ஆளு. அவனுக்கு பணம் உயிர் ரெண்டும் முக்கியம். அதுக்காக எது வேணாலும் செய்வான். அவனை சாதாரணமா ஹேண்டில் பண்ணக்கூடாது. என்ன ஆச்சானம்மா? ஒண்ணு இல்ல தம்பி, பாக்கல. நீ பாக்கணும்னா கண் ஆபரேஷன் பண்ணிக்கணும். போய் பண்ணிக்கோ, நான் பணம் தரேன். வேண்டாம் தம்பி. ஏன்? ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்கிறோம்னா? அது மட்டும் இல்ல தம்பி, எனக்கு ரத்த கொதிப்பு இருக்கு. ஆபரேஷன் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உனக்கு பிபியும் இருக்கா? எனக்கு இருக்கிறது அது மட்டும்தான். எனக்கு ஒரே புள்ள. பிழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம். ஆனா பிழைக்கவே இல்லை. தம் பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது உதைச்ச ஞாபகம் எந்த தாயாலையும் மறக்க முடியாது. அவன் நினைவு வரும்போதெல்லாம் என் இதயம் வெடிச்சு அதுல இருந்து வர ரத்தம் இது. என்ன செய்யறது? சாகர வரைக்கும் வாழணும் இல்ல? அடியாத்தி சீரியஸ். டேய் பழனி. டேய் ஜெமினிடா. டேய் ஜெமினி, இங்க வாடா. வா. மரியாதை நாங்க அங்க வரட்டுமா? வாடா. மனிஷா, அவங்க என்ன வரசல கூப்பிடுறாங்க. நீ எதுக்கு பயப்படுற? டேய் மறுபடியும் கேக்குற, நீ வரியால நாங்க வரட்டுமா? போகாத ஜெமினி, என்ன செய்றங்கன்னு பாக்கலாம். கொண்டு போட்டுட்டு வா. ஜெமினி, வாடா. வாடா. ஐயோ போறானே. டேய் முட்டி போறா. முட்டி போடணுமா? ஐயோ மனிஷா. டேய் முட்டி போட்டு காலத்துல சுத்தி வாடா. ஆமா சுத்தி வாடா. ஐயோ மனிஷா. बदमाश, ये करो वो करो, तुम समझते क्या अपने आप को? चले भी यहाँ से, अगर तुम नहीं निकले तो मैं चप्पल से मारूंगी। रास्कल, भागो यहाँ से। साले अपने आप को सीरियस कहते हो? चिमनी, चुरियो, किधर चिमनी? कान रब्बा वाली किधर? रास्कल, चिमनी, चिमनी। டேய் வாடா, எஸ்கேப் பண்ண வாடா. என்னாச்சு? ஏன் ஏன் அப்படி ஓடுறீங்க? ரத்தம் ரத்தம் எவ்வளவு ரத்தம்? யாரா உன்னை அடிச்சது? ஏன் ஏரியால வந்து ஏன் அசிஸ்டன்ட் அடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? படிக்க படி, ரத்தத்துக்கு ரத்தம் விட மாட்டேன். ஜெமினி கூப்பிட வேணாம். ஐயோ சீக்கிரம் வா ஜெமினி. எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை கொல்லாம விடக்கூடாது ஜெமினி. அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. இன்னைக்கு ஹோலி இல்ல, நான் ரோட்ல நடந்து வரும்போது மாரோடி பொண்ணுங்க என் மேல கலர் பூசிட்டாங்க. அத புரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா வளரிட்டு இருக்கானுங்க. பைத்தியக்கார லூசுங்க. என்னடா டேய், என்னடா இது? மறுபடியும் கூட ஹோலி பண்டிகை கொண்டாடுவாங்களா? நம்மளுக்கு தீபாவளி முக்கியமான பண்டிகைனா அவங்களுக்கு ஹோலி முக்கியமான பண்டிகைனே. கலர் கலரா கலர் சுத்திட்டு இருக்காங்க பாருங்கண்ணே.
எல்லாம் ஹோலி கொண்டாடுறதுக்குடா. அவன் பேர்ல கிளம்புவோம். வா. ஹோலி கே பீச்சே क्या है ஹோலி கே பீச்சே क्या है ஹோலி கே பீச்சே क्या है. चिमनी कम 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 சத்தம் போடாத உள்ள வா. மனுஷா நீங்க என்ன பண்ற? ஜெமினி இன்னைக்கு என் மேல யாரும் கலர் அடிக்காம பாத்துப்பேனே என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பெட் கட்டி இருக்கேன். பாய் ஃப்ரெண்டா? அவன் யாரு? பிங்கு. பிங்கு யாரு? பிங்குவோட அண்ணா. டிங்கு யாருமா? ரிங்குவோட தம்பி. ரிங்கு யாருமா? சிம்புவோட கசின். சரி அந்த சிம்பு யாரு? சிம்பு யாருன்னு தெரியாதா? என் அக்காவோட பையன் எல்கேஜி படிக்கிறான். ஆமா இப்ப எப்படி தப்பிக்கிறது? உன் மேல ஒரு சொட்டு கூட விழாம உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன பெட்டு? கேசே கேசே சொல்ல மாட்டேன். பெட் என்ன? பெட்டா இந்த பொம்மைக்கு மொட்டை அடிச்சிடுறேன். ஐடியா. என் முடி கலர் ஆகாம இந்த கலர் முடிய வச்சுக்கிறேன். பொம்மை ஆல்ரெடி மொட்டை. என்ன பெட்டு? நீயே சொல்லு. நான் எப்பவுமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். சிரிச்சது போதுமா? முதல்ல பெட் மேட்டருக்கு வா. என்னன்னு நீயே சொல்லு. என் பாடி மேல எங்கெங்க கலர் பட்டுதோ அதே மாதிரி சேம் டு சேம் கலர் உன் பாடி மேல நான் பூசுவேன். ஓகே? பெட்டுன்னா பெட்டு தான், அவ்வளவுதான். ஓகே. சாரி ஹேண்ட் கவனிக்கல. காலேஜ் மார்வாடி பொண்ணு இதை தவிர உனக்கு ஒன்னும் தெரியாது. என்னது? காதல் கண்ணை மறைக்கலாம், ஆனா அதுக்காக நம்ம குருடாயிட கூடாது. என்னடா வளர்ற? நான் ஒன்னும் வளரல. காதலிச்சவன்லாம் கடைசியில பைத்தியக்காரனா தான் சுத்தி இருக்கான். அப்புறம் நாங்க தான் உன்னை நினைச்சு வருத்தப்படணும். எனக்காக வருத்தப்பட்டு நீ யாரா? என்னையா யாருன்னு கேட்டியா? பைத்தியம் முத்திருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டியதான். தட்டையை பிடிக்க உனக்கு தெரியும்னா கத்திய பிடிக்க எனக்கு தெரியும். இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியால பார்க்க கூடாது. போயிடா. எனக்கு நடந்தது தாண்டா உங்களுக்கும். வந்துருங்கடா. என்ன கூட்டிட்டு போயிடுவியா? போங்கடா. தில்ல இருந்தா போங்கடா. போங்கடா. போங்க போங்க. வாங்கடா வாங்க. வாடா வாடா. பாத்தியா? கூப்பிட்ட உடனே கட்சி மாறதுக்கு ஒன்னும் பொலிட்டிஷியன்ஸ் இல்லடா. டேய், ஒரு ஹேண்ட் போயிட்டா 100 இதயம் இருக்கடா இந்த ஜெமினிக்கு. போடா. ஏய் ஜெமினி, உன்னனும் பாத்துக்கடா. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உன்னால முடிஞ்சது பண்ணிக்க போ. பெரிய புடிங்க மாதிரி பேசுறா. டேய் நீங்க போங்கடா. பாத்துக்கறேன்டா டேய். பாத்துக்கறேன்.